ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே எதிர்பார்க்கலங்க இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. அதனால் இன்றைக்கி ஸ்வீட் செய்கிறோம் வாங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோ கேரட்டு தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கோம். நெய் சூடேறினதும் அதில் முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யிலேயே திரும்பவும் வேணுங்கிற அளவுக்கு திரும்ப ஆட் பண்ணி நெய்யை ஆட் பண்ணி அதில் கேரட் இந்த மாதிரி போடுறோம். கேரட் அரைக்கும் போதே அதுலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கேரட்டை நெய்யை மட்டுமே போட்டு அதிலே ஃப்ரை பண்ணணும். கேரட்டில் இருக்கிற தண்ணி சுண்டுனதும் பால் சேர்த்துக்கிறோம். இந்த பால் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பால் சேர்க்கிறது உங்களோட அளவு தாங்க. அந்த ஸ்வீட் செய்யும் போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணோன்னா ஸ்வீட்டில் வந்து நமக்கு நல்லா தூக்கி தூக்கி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இனிப்பு ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சர்க்கரையும் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க. ஒரு சிலர் சர்க்கரை நிறையா சாப்பிடுவாங்க, அவங்கெல்லாம் வந்து 1/4 கிலோவுக்கு மேலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதம் தெரியுதுங்களா உங்களுக்கு? முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சுண்டி இருக்குது பாருங்கள். இன்னும் இது வந்து நல்லா சுண்டி சட்டியில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். இது ஆக்சுவலாக ஹல்வான்னு சொல்லணுமா ஹல்வான்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபுல் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. புதிய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.